கவின் செல்வகணேஷ் திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆணவ படுகொலை எல்லோர் நெஞ்சையும் உலுக்கி இருக்கிறது. கடந்த ஞாயிறு அன்று வெட்டி கொல்லப்பட்ட கவின் செல்வகணேஷ் இன்று வரை அவர் சடலமாக இருந்து நீதி கேட்டு போராடி வருகிறார். என்ன நடந்தது? இந்த செய்திக்கு பின்னாளில் பார்ப்போம், வாருங்கள். ஏழை என்று அடிமை என்று எவரும் இல்லை நாட்டிலே, இழிவு கொண்ட மனிதர் என்பவர் இந்தியாவில் இல்லையே, வாழிய கல்வி செல்வம் பெற்று கூடி மகிழ்ந்திங்கு வாழ்வோமே என்று பாரதி விடுதலை என்ற தலைப்பின் கீழ் ஒரு கவியை பாடியிருக்கிறார். நீங்கள் கல்வி செல்வத்தை பெறுவதன் வழியாக இங்கு ஏழை என்றும் அடிமை என்றும் ஜாதி பாகுபாடும் இல்லாமல் கூடி வாழ்வோம் என்று ஒரு கனவை 1920 பெற்றிருக்கிற பாரதி இன்று 2025 அப்படியா இருக்கிறது? கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே 50க்கு மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. அதில் பட்டப்பகலில் படுகொலையாக எல்லோருக்கும் தெரிந்து 7 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த 7 கொலைகளில் நீதி பெறப்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் மட்டுமே நம் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஆணவ படுகொலைக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களே ஒரு நல்ல தீர்ப்பை, தண்டனையை தந்திருக்கின்றன. அந்த வகையில் 1 திருநெல்வேலி கல்பனா, 2 உடுமலைப்பேட்டை சங்கர், 3 திருவாரூர் அமிர்தவல்லி, 4 நாகப்பட்டினம் அபிராமி, 5 விருதாச்சலம் கண்ணகி முருகேசன், 6 ஓமலூர் கோகுல்ராஜ். இந்த கொலை திருச்செங்கோட்டில் நடைபெற்றது. 7 மேட்டுப்பாளையம் வர்ஷினி கனகராஜ். அந்த 7 வழக்குகளுக்கு மட்டுமே தீர்ப்பு பெறப்பட்டு இது ஒரு அடையாளமாக இருந்து வருகிறது. ஆனால் கோகுல்ராஜ் கொலை வழக்கை பொறுத்த மட்டிலும் அவரோடு இருந்த அவருடைய தோழி சுவாதி அவர்களே பிறல் சாட்சியாக மாறினார். அதற்கு பிறகும் கூட அவரை கொலை செய்தவர் யுவராஜ் அவர்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் அவர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்தாலும் கூட நடைபெற்ற சம்பவங்களின் தொகுப்பின் அடிப்படையில் அந்த கொலை செய்ததாக தண்டனை அனுபவித்து வருகின்ற யுவராஜ் அவர்களுக்கு சட்டம், நீதி மிகச்சரியான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. இந்த ஆணவ படுகொலை என்பதை மட்டும் குறித்து, இந்த படுகொலை செய்திருக்கிற தண்டனைகளை குறித்து மட்டுமே நாம் விவாதிக்கப்பட வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இருந்தாலும், சாஃப்ட்வேர் என்ஜினியராக கவின் செல்வகணேஷ் 27 வயது நிரம்பிய அந்த இளைஞன் தன்னோடு உடன் பயின்ற சுபாஷினி என்கின்ற பெண்ணை அவர் இப்போ ஒரு சித்த மருத்துவராக இருக்கிறார், காதலித்து வந்திருக்கிறார்கள். பையன் பட்டியல் இனத்தவராகவும் அவர் பிசியில் இருப்பவராகவும் எம்பிசியில் இருப்பவராகவும் செய்தியில் வருகின்றன. ஆனால் அந்த சுபாஷினுடைய பெற்றோர் சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் காவல்துறையில் SSIயாக அவர் பணியாற்றி வருகிறார்கள். அந்த பெண்ணுடைய சகோதரன் சுர்ஜித் 23 வயது இருக்கிற அந்த பையனுக்கும் தன்னுடைய சகோதரனுடைய காதல் தெரிந்து பல கட்டங்களில் அவர்கள் தவிர்க்க நடத்திருக்காங்க. அந்த பெண் தான் விரும்பி காதலித்திருக்கிறார் என்று அந்த இப்பொழுது கொலை செய்யப்பட்ட கவினின் தாய் தமிழ்ச்செல்வி முன்பே அறிந்திருக்கிறார். அவர் எச்சரிக்கை செய்திருக்கிறார், வேண்டாம் அந்த மாதிரி இருப்பவர்களோடு நீ காதலோ திருமணம் செய்தார் உன் நல்வாழ்வு இருக்காது, உயிர் அச்சம் இருக்கும் என்று அவர் தாயார் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் சுபாஷினி கவினுடைய தாயாரை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இல்லை, நான் தான் விரும்பி காதலிக்கிறேன், உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் விரும்பி காதலிப்பதால் உங்கள் பையனை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட ஒரு அச்சத்தோடு இருந்திருக்கிறார்கள். நீண்ட நெடுநாட்களாக இந்த காதல் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இங்கே பெற்றோர்களும் அவர்கள் நிச்சயமாக கண்டித்திருக்க வேண்டும். இந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் இந்த பையனை தேடி செஞ்சு திட்டமிட்டு அவருடைய தாத்தா முத்துமாலைக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த பெண் சித்த மருத்துவம் ப்ளஸ் அங்கே ஒரு பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் இருக்குது, தன்னுடைய தாத்தாவை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த பெண் அந்த பையன் கவினிட சொல்லி இங்கே ஒரு சிறந்த மருத்துவம் வழங்கப்படுகிறது, நான் அங்கே வாங்கன்னு அந்த பெண் அழைத்திருக்குது. அந்த பெண்ணிற்கு நிச்சயமாக இந்த பையனை வர வச்சு கொன்றுணுன்ற எண்ணம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது அவர் பிறண்டு பேசுகிறார். முதலில் அந்த பெண்ணை தான் மிரட்டியிருப்பாங்க. நான் இவங்க இப்போது 27 வயது நிரம்பியவர்கள் நிச்சயமாக காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் இந்த பையனை பல கட்டங்களில் அவர்கள் மிரட்டப்பட்டு அவர்கள் அதை மீறி திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தம் பெண்ணை அவர்களால் எல்லை மீறி போவதை தடுக்காதது இந்த கொலை நடந்திருக்கிறது தான் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சுர்ஜித் 23 வயது இருக்கிற அந்த பையன் தன் சகோதரனுடைய மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்ன்றதை எந்த வகையிலேயே அவர் தெரிந்து கொண்டு தனியாக அவர் அழைத்து கூட்டு போய் நடுவழியில் நிறுத்தி ஒரு மணிக்கு அவங்க இந்த சிகிச்சைக்காக வந்திருக்கிறாங்க, உங்ககிட்ட தனியாக பேசணும், எங்கள் அப்பா பேசணும்னு நினைக்கிறாரு, திருமண விஷயமாக தான் பேசணும்னு அந்த சுர்ஜித் ஒரு பைக்கில் கூப்பிட்டு போய் அவர் கையில் அருவாளை வைத்திருக்கிறார், மிளகாப்பொடி வச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு தனி மனிதனாக தாக்கும் பொழுது தப்பி போகக்கூடாதுன்னு மிளகாப்பொடியை தூவி மிக கடுமையான வெட்டுக்கள்.
அதிலிருந்து தப்பவே முடியாத அந்த வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு இவரே அந்த அருவாளோடு போய் ஒரு காவல் நிலையத்தில் சரணடைகிறார். அதற்கு முன்னால் அவர் இல்லத்தில் போய் அவர் ஆலோசனை செய்து பிறகு அவர் சரணடைந்திருப்பதாக செய்திகள், நம்ப தகுந்த செய்திகள் வருகின்றன. இந்த வகையில் இந்த குடும்பமே திட்டமிட்டு இந்த பையனை கொண்டிருக்கிறது. ஆணவ படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 3 நாட்கள் முடிந்து 4வது நாட்கள் தொற்றிருக்கிறது. இதற்கு பிறகும் அந்த பெண்ணின் தாய் தந்தையர் பெற்றோர்கள் அவர்கள் சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கைது செய்யப்படவில்லை. இது எத்தனை ஒரு அவலமான ஒரு நிலை. தொடர்ந்து இது போன்ற ஒரு ஆணவ படுகொலை நாடு முழுவதும் இருக்கின்றன. தன் சுயஜாதியிலே ஒரு பெண்ணினுடைய உடலை ஒரு தூய்மைவாதமாக பார்ப்பது, அந்த பெண்ணிற்கான ஒரு 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 கல்வி சுதந்திரத்திலிருந்து ஒரு வாழ்வியல் சுதந்திரத்தை தராமல் இருப்பது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னுமே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் வழியாக அந்த சுர்ஜித் என்கின்ற அந்த மாணவனுடைய நல்வாழ்வையும் சேர்த்திருக்கிறார்கள். சின்ன வயதிலிருந்து அவருக்கு ஜாதிய பெருமைகளை எல்லாம் ஊட்டி, ஒரு பெண் போய் தன் குடும்பத்திலேருந்து இன்னொரு போய் திருமணம் செஞ்சுட்டா உலகமே அழிஞ்சு போயிடும், நீ எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்து போயிடுவார்கள், இந்த ஜாதி பெருமைகளை கட்டிக்கொண்டு நாம் எவ்வளோ தூரம் பயணப்பட போகிறோம். மாரி செல்வராஜ் என்ற ஒரு இயக்குனர் அவர்கள் தொடர்ந்து படங்களை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றி படங்கள் எல்லாம் பிரதிபலிக்கும்போது இவர் புதைந்து போன இறந்து போன செய்திகளை எல்லாம் கொண்டு இப்படி படம் எடுத்துகிட்டு இருக்காருன்னு என்று வருத்தப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ நம் கண் முன்னால் ஒரு ஆணவத்தை, ஒரு அதிகாரத்தை ஜூன் 27 பார்க்குறோம். அஜித்குமார் மீது ஒரு காவல்துறை ஏவி கொள்கிறது. சரியாக 1 மாதத்திற்கு பிறகு ஜூலை 27 இந்த தம்பி கவின் கொல்லப்படுகிறார். பட்டப்பகலில் பலர் பார்க்கிற பொழுது கொல்லப்படுகிறார். இதெல்லாம் என்ன அச்சுறுத்தல்? இது மாதிரி எங்களுடைய ஜாதியில் அப்படின்றத அவர்கள் பிரபலப்படுத்தி வெளியில் சொல்ல அச்சுறுத்துகிறார்களா? அந்த தம்பி அஜித்து மரணத்து பொழுது குதித்த போராட்டக்காரர்கள், பல கட்சிக்காரர்கள், இந்த திமுகவிற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற பல துணை அமைப்புகள் எல்லாம் இப்பொழுது மௌனித்திருப்பது என்ன? மெல்ல கூட பேசுவதில்லையே. 2 நாட்களாக தம்பி கவினினுடைய உடலை பெற்றோர்கள் வாங்க மறுக்கிறார்கள். பெரும் வெட்டுப்பட்டு அவர் தலையெல்லாம் மிக கடினமாக முகம் சிதைந்து வெட்டுப்பட்டிருக்கிற அந்த உருவத்தை கூட பார்க்காமல் எங்களுக்கு நீதி வேண்டும், என்ன பாவம் செய்து விட்டோம். இந்த சரவணன், கிருஷ்ணகுமாரி இவர்களுடைய புகைப்படங்கள் கூட முதல்ல வரல. அவர்கள் காவல்துறையில் பணியாற்றுவதே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆணவமாக இருந்திருக்கிறது. சரி, காவல்துறையில் பணியாற்றுகிறார் அல்லவா, தன் பெண் சுபாஷினியை கவின் துரத்தி காதலித்து கஷ்டப்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை விட உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் பெண்ணை வச்சே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பையனை காவல்துறையின் மூலம் சட்ட ரீதியாக நீங்கள் நிறுத்தி இருக்கிறாமே. நீங்கள் ஏன் ஒரு பையனை, உங்கள் பையனையே நீங்கள் தயார்படுத்தி நீங்கள் ஒத்துக்கிட்டானா பாரு அல்லது பேசி கொன்றுவிடு என்று ஒரு அருவாளோடு தயார் நிலையில் ஒரு கட்டி புரண்டு சண்டையிட்டு எதேச்சையாக ஒரு கொல்லப்பட்டிருந்தால் அது வேற. இது திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு என்ன நியாயம் சொல்ல முடியும்? திமுகவின் தொடர்புடைய ஊடகங்கள் உட்பட பலவும் இதை ரொம்ப மென்மையாக கையாளுகின்றன. ஒரு சடலம் வைத்துக்கொண்டு மக்கள் போராடுகிறார்கள். இதற்கும் அந்த தொடர்புடைய பட்டியல் இனத்திற்காகவே உரிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கட்சி தலைவர்களே வந்துதான் பேச வேண்டுமா? எல்லோரும் பேசக்கூடாதா? ஏன் இந்த நிலை? காவல்துறை இது போன்ற ஒரு ஆணவ கொலைக்கு துணை போகிறதா? கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அரசு தரப்பை நம்பாமல் திரு பாப்பா மோகன் ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் அவர் வச்சாங்க. அவர் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார், இதற்கு இந்த மாவட்ட ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்கிறார், இது மாதிரி ஆணவ கொலைகளுக்கு நீங்கள் கடினமான சட்டம் ஏற்றி அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்கிறார். இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தரக்கூடாது, ஜாதியின் அடிப்படையில் தானே நீங்கள் வச்சு இதுக்கான ஆணவமாக நீங்கள் இருக்கிறீங்க, அவர்களுடைய தொடர்ந்து அந்த வம்சத்துக்கு தொடர்புடையவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் சரின்னு தெரியல. ஒருத்தர் கொன்றாலே அதற்குன்னு தனி சட்டம், இந்தியன் பீனல் கூட இப்போ பிஎன்சி இருக்குது, அது SC/ST ஆக்ட் இருக்குது. இது எல்லாத்திற்கும் உள்ளே இதை தாண்டியும் ஒரு தனித்த சட்டம் அடுத்த தலைமுறையும் தொடர வேண்டுமா என்பது ஆய்வுக்குரியது. கடந்த எதிர்க்கட்சியாக வீட்டிருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு SC/ST ஆக்டே இருக்குது, அது சரியாக இருக்கும்னார். அதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தனியாக அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் பொழுது இந்த உடுமலை சங்கர் அவர்களுடைய கொலை பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. காங்கிரஸ் கட்சி கூட
தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸை நான் நேர்காணல் செய்தபோது கூட நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போது ஒரு இது மாதிரி ஒன்று நடந்துருந்துச்சு. நீங்கள் கேட்டிருந்தீங்களே, நீங்கள் வலியுறுத்தக்கூடாதா அப்படின்னு. இப்போது 2 ஆண்டு ஆயிருக்கு, இன்னும் மிச்ச ஆண்டுகள் இருக்குது, நிச்சயமாக நாங்கள் இதை நிறைவேற்றுவோம் என்று அவர் சொல்லியிருந்தால் நம்மளுடைய ஊடகத்திற்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறவர்கள் உட்பட, இன்றைக்கு இங்கே ஆண்ட கட்சி உட்பட முக்கியமானவர்கள் எல்லாம் இந்த ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கின்ற அந்த வாதத்தோடு அவர்கள் விலகிச் செல்கிறார்கள். இந்த ஆணவ படுகொலையை எப்படி தடுப்பது, அதற்கான பயிற்சி என்ன, அதற்காக நாம் இந்த மாணவர்கள் இது செய்வதும் இன்னொரு மாணவ சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அல்லது 20, 25 வயது 30 வயதுக்கு இருக்கிறவர்கள் கிளம்பி போய் கொள்கிற அளவிற்கு இந்த கல்வி நிலைகளும் நம்ம சமூகமும் சமூக நீதியும் நம்மளுடைய கீழடி மாதிரி 2000 வருஷம் பாரம்பரியத்தை தாண்டி வந்திருக்கோம். பிரிட்டிஷார் காலத்தில் தான் நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாதி மேலே கீழே அப்படின்னு அவர்களாகவே நினைத்து கொள்கிறார்கள். அப்படி ஒருவர் எவருமே கிடையாது. கல்வி மறுக்கப்படுகிறது. மறுக்கப்படுபவர்களுக்கு எவர் மறுக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. அவரவர் விருப்பம், அவர் கல்யாணம் செய்வதும் அவர் துறவு மேற்கொள்வதும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய உரிமை. இதில் இந்த உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் வழியாக வந்தவர்கள் அப்படின்னு கலில் ஜிப்ரன் அவர் ஒரு மனோதத்துவத்திற்காக சொல்லியிருப்பார். நீங்கள் உங்களுடைய ஆசையை அங்கே புகுத்தாதீங்க அப்படின்றதுக்காக. ஆனால் இங்கே நீங்கள் உங்களுடைய ஜாதியையும் வன்மத்தையும் தான் ஊட்டி வளர்க்குறீங்க. அப்படி ஊட்டி பெண்ணினுடைய ஒரு அங்கத்தையும் பெண்ணினுடைய ஒரு வளர்ச்சி அவருடைய பிள்ளை பேருள் வழியாகத்தான் ஜாதி வளரும், அதன் வழியாகத்தான் நாம் நீடித்து இருக்க முடியும் என்கின்ற இந்த அவநம்பிக்கையை போக்குவதற்கு என்ன சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த மௌனித்திருக்கிறவர்கள் இந்த ஒரு அரசை சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக மௌனமாக இருக்கிறார்கள் பற்றிய பிரபலமான பலரும் பல விஷயங்களுக்கு கடந்த காலத்தில் குரல் கொடுத்தவர்கள் இருவரையுமே நினைத்து நாம் நொந்து கொள்ளத்தான் வேண்டும். விரைவில் கவினுக்கான நீதி, அவர் உடலை பெற்று அவர் ஆன்மா சாந்தி அடைவதற்கு இந்த அரசம் ஆவணம் செய்வது, ஆவணப்படுகொலை தடுப்பதற்கான நீதியை வகுப்பது மட்டுமே இருக்க முடியும். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.